ஹலோ ஹாய் வெல்கம் டு டீச்சர் ஃபேமிலி. இன்றைக்கி சம்பா ரவையில் கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை ஒரு டம்ளர் சம்பா ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் தான் நறுக்கிருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, கேரட்டு சின்ன சின்னதாக நறுக்குனது வந்து அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டாணி இருந்தால் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதை போட்டு 2 கிண்டி கிண்டிட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணியிலே நல்லா வெந்துடும் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சம்பா ரவைக்கு வந்து 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். அது மாதிரி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க சம்பா ரவையும் போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருங்க. நல்லா கட்டியான பதத்தில் சூப்பராக ரெடியாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி கிண்டி விட்டு பரிமாறுங்க. அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி தரமாக இருக்கும். நான் இன்னைக்கு கொத்தமல்லி போட்டு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன், சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.